ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம மத்தியமால பாக் 5 ஓகேங்களா, அதை பார்க்க போகிறோம். இது பெரிய ஒரு லாங் ஸ்டோரி. அந்த லாங் ஸ்டோரி 10 டிவிஷனாக கொடுத்துருப்பாங்க, பிரித்து கொடுத்துருப்பாங்க. அதில் மொத்தம் 10 எஸ்ஸே இருக்கும், 10 எஸ்ஸேஸ் இருக்கும். 10 எஸ்ஸேல மொத்தம் 3 எஸ்ஸே கொடுத்து 4 எஸ்ஸே கொடுத்து ஏதாவது ஒரு எஸ்ஸே எழுத சொல்லுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு 3 எஸ்ஸே எப்போவுமே நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து ஒன்று நீங்கள் எழுதிடலாம். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் அப்படின்னா, அதில் நம்ம எல்லாருக்குமே நல்லா தமிழில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே தெரியும். மகாபாரத கதை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ராமரோட கதை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ராமர் அவங்களோட பிரதர்ஸ் பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, இப்போ அதுதான் ஷார்ட்டாக அந்த ஸ்டோரி என்னன்னு சொல்கிறேன். ஓகேங்களா, ராமரோட பையன் அப்பா பேர் தசரதர். தசரதருக்கு 3 ஒய்ஃப் இருப்பாங்க. ஓகேங்களா, அவங்க 3 ஒய்ஃபோட பேர் யார் யார் அப்படின்னா, அவங்க 3 ஒய்ஃபு. அந்த 3 ஒய்ஃப்க்கு 10 பசங்க, 4 பசங்க இருப்பாங்க. ஒரு ஒய்ஃப்க்கு மட்டும் 2 பசங்க, மற்ற 2 பேருக்குமே ஒரு பசங்க தான் இருப்பாங்க. அந்த 4 பசங்களும் 4 சிஸ்டர்ஸை கல்யாணம் பண்ணுவாங்க. ஓகேங்க, 4 சிஸ்டர்ஸை கல்யாணம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ராமர் பட்டாபிஷேகம் பண்ணுறதுக்கு போவாங்க. ராமர் பட்டாபிஷேகம் பண்ணும்போது நமக்கு கைகேயிங்கிறவங்க அவங்க தான் ராமரோட அப்பா தசரதர் இருக்கார்ல, அவரோட கடைசி ஒய்ஃப் அவங்க தான். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட பையன் தான் பட்டாபிஷேகம் செய்யணும், அவங்க தான் இந்த நாட்டை ஆளணும் அப்படின்னு நினச்சிட்டு ராமர் வனவாசத்துக்காக காட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ராமர் போகும்போது அவரோட தம்பி லட்சுமணனும் அவங்க கூட சேர்ந்து போயிடுவாங்க. ராமர் போனால் சீத்தையும் அவங்களோட சேர்ந்து போயிடுவாங்க. இந்த ராமர், லட்சுமணன், சீதா அந்த 3 பேருமே காட்டுக்கு வனவாசத்துக்காக போயிடுவாங்க. பரத் என்ன பண்ணுவாருன்னா, அவரோட அண்ணன் இல்லாமல் நம்ம ஆட்சி செய்யக்கூடாது அப்படிங்கிறனால அவர் அவரோட அண்ணனோட செப்பலை சிம்மாசனத்தில் வச்சு அவரோட ஞாபகார்த்தமாக அவரே ஆட்சி புரியுறதா நினச்சி அவர் ஆட்சி புரிவார் லாஸ்ட்டாக. அதுக்கப்புறம் 14 வருஷம் வனவாசம் முடிஞ்சு வருவாங்க. இதெல்லாம் அதுக்கப்புறம் ஸ்டோரி. ஓகேங்களா, இதுதான் பேசிக் இந்த ஸ்டோரியோடது. ஃபஸ்ட்டு இது 4 ஸ்டோரி மட்டும் நான் இப்போ சிம்பிளாக அந்த முன்னாடி உள்ள இன்ட்ரோ மட்டும் நான் இப்போ கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இது பாக் 5ல் பேஜ் நம்பர் 86 இருக்குது பாருங்கள். அதில் சார் பாயி அப்படின்னு ஒரு எஸ்ஸே இருக்கும். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளான எஸ்ஸே, இது நீங்கள் படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் செகண்ட் ரோமன், இதில் எல்லாத்துலேயுமே 2 ரோமன் இருக்கும். ஃபஸ்ட் ரோமன் எஸ்ஸே இருக்கும், செகண்ட் ரோமன் 2 கொஸ்டின்ஸ், சிம்பிளான 2 கொஸ்டின்ஸ் இருக்கும், அவ்வளோதான். சார்பாயின்னு 4 பிரதர்ஸை பற்றி எழுத சொல்கிறாங்க. மகாராஜ் தசரத் அயோத்தியக்கே ராஜாத்தே. மகாராஜ் தசரத் எதோட ராஜானா அயோத்தியா அப்படிங்கிற ஒரு நாட்டோட ராஜா. வே படே ஆதார் அவுர் பிரதாபி தே. அவர் ஒரு நல்லாட்சி புரியக்கூடிய ஒரு நல்ல அரசர், வேகமுள்ள ஒரு நல்லாட்சி புரிந்த ஒரு அரசர். உன்கே ராஜ்யமே சப் பிரசன்னா ஹாப்பி. அவரோட ராஜ்யத்தில் எல்லாருமே ஹாப்பியாக தான் இருக்காங்க. உன்கே தீன் ராணியங்கே. தீன்னா 3, ராணினா ராணி. ஓகேங்களா, உன்கே 3 ராணிங்க. அவங்களுக்கு இந்த படி ராணிக்கா நாம் கௌசல்யா தே. பெரிய ராணி ஃபஸ்ட்டு ராணியோட பேர் கௌசல்யா. மஞ்சளி ராணிக்கா நாம் சுமித்ரா. மஞ்சளினா இடையில உள்ள 2வது ராணி, 2வதுன்னு இல்லை, இடையில உள்ள ராணியோட பேர் சுமித்ரா. சப்சே சோட்டி, எல்லாத்தையும் விட சின்ன ராணியோட பேர் கைகேயி. இதுதான் 3 ஒய்ஃப் அவங்களோட பேர். ஓகேங்களா, மகாராஜ் தசரத் கே 4 புத்திரத்தை. அவர்களுக்கு எத்தனை பசங்க? 4 பசங்க இருக்காங்க. வே ராம், அவங்க யார் அப்படின்னா, அவங்க ராம், லக்ஷ்மண், சத்ருதன், அவுர் பரத். இவங்க தான் 4 பசங்க. ராம் யாரோட புத்திரர் அப்படின்னா, ராம் கௌசல்யாக்கா புத்திரத்தே. லக்ஷ்மண், சத்ருதன், சுமித்ரக்கா புத்திரத்தே. பரத் கைகேயி கா புத்திரத்தே. பரத் கைகேயோட புத்திரர். வே சாரோ பாயி பட்னே லிக்னே மே அவுர் சபி கலாவோமே நிபுணாத்தே. இந்த 4 பேருமே படிக்கிறது எழுதுறது மட்டும் இல்லாமல் சகல கலைகள், எல்லா கலைகளையுமே நிபுணர்களாக, சிறந்தவர்களாக இருந்தாங்க. ராம் சப் சம்ஜாய சே படாத்தே. ராம் எல்லா கலைகள்லையும் சிறந்தவராக இருந்தார். வே பகுத் சுந்தர்த்தா, அவர் ரொம்ப அழகாகவும் இருந்தார். அவர் சபி பாயியோ சே பிரேம் கர்த்தாத்தே. அவர் எல்லா பிரதர்ஸ் மேலேயுமே அன்பாக இருந்தார். இதுதான் இந்த பேராகிராஃபோட மீனிங். ஓகேங்களா, அடுத்து இதோட கொஸ்டின் ஆன்சர். தசரத் கே கித்னே புத்திரத்தே வே கவுன்தே. அந்த பேராகிராஃப் என்னதோ அதே ஆன்சர் தான் இதில் வரும். தசரத் கே 4 புத்திரத்தே. அவங்களுக்கு 4 பசங்க. அவங்க யாருன்னா ராம், லக்ஷ்மண், சத்ருதன், பரத். தசரத் கே கித்னி ராணியாங் வே கவுன்தே. அவங்களுக்கு எத்தனை ராணி இருந்தாங்க, அவங்க பேர் 3 ராணி இருந்தாங்க. அவங்க ராணி பேர் கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி. ஓகேங்களா, இதுதான் தசரதரோட ஸ்டோரி. இதுதான் அவரோட பசங்க, அவங்களோட இந்த ஸ்டோரி இது அவ்வளோதான் முடிஞ்சது.